ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தரவு பொருள் விளக்கம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுலேயே வந்து ஒரு 6 இல்லை 8 கொஸ்டின் வந்துடுது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த ஃபாலோயிங் லைன் கிராஃப் ஷோஸ் த டோட்டல் ஐடி பிஸ்னஸ் ஆஃப் இந்தியா ஃப்ரம் 2004 to 2009 இன் மில்லியன் US டாலர்ஸ். ஸோ ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, லைன் கிராஃப்னு சொல்லிட்டு இல்லையா. டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் உங்களுக்கு கேட்குறது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் பார்த்தது லைனு, இந்த லைன்லேயே வந்து ஒரு லைனு 2 இல்லை 3 லைன் வச்சு மாதிரி கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து பார் டயக்ராம் வச்சு கேட்குறாங்க. பார்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குள்ளேயே நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து வச்சுக்கிற மாதிரி சொல்லி அந்த மாதிரி டைப்பு. மூணாவது வந்து பை சார்ட்டு கேட்குறேன். இது மூணுத்துலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வருது. ஃபர்ஸ்ட் வந்து இது சிங்கிள் லைன் வச்சு ஒரு கொஸ்டின் பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா 2004 2005 அந்த வருஷத்தில் 2041 US டாலர்ஸ் மில்லியன் US டாலர்ஸ் வந்து ஐடி பிஸ்னஸ் நடந்திருக்கு இந்தியாவில்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் எவ்வளோ வந்து பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படின்றத இதில் போட்டிருக்காங்க. இதில் கொஸ்டின் என்னென்னா த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் க்ரோத் இன் த டோட்டல் ஐடி பிஸ்னஸ் இன் ரிலேஷன் டு த ப்ரீவியஸ் இயர். முந்தின ஆண்டை கம்பேர் பண்ணும் போது எந்த ஆண்டில் அந்த எந்த ஃபினான்ஷியல் நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான பர்சன்டேஜ் வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. இப்போ முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மொத்த தகவல் தொழில்நுட்ப வணிகத்தில் அதிக சதவீத வளர்ச்சி எந்த நிதியாண்டில் எட்டப்பட்டது. ஸோ இந்த சம் எப்படி போடலாம்? இப்போ இந்த 2 வருஷத்துக்கு எடுத்துக்கணும்னா பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ரெண்டுத்துக்கும் எடுக்கிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவீங்களா? அப்போ மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ வரும்? 845 டிவைடட் பை அதை பண்ணணும். நீங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா முந்தைய ஆண்டுடன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வேல்யூ இதுக்கும் தான் வித்தியாசம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி எடுக்கணும்? 2041 அதுலேருந்து தான் அந்த மாற்றம் நடந்திருக்கு. இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு அதுலேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்ட்டு 100ஆல் பெருக்கி பார்த்தா தான் சதவீதம் கிடைக்கும். ஓகேவா. இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் கண்டுபிடிச்சிக்கிட்டு எது அதிகம்னு கேட்டிருக்கான். ஸோ ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வச்சு போடணும். இதுதானே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 2004லேருந்து 2009 வரைக்கும் கொடுத்துருக்கான். 2006 2007 2008 2009 ஸோ இது வரைக்கும் கொடுத்துருக்கானா. ஃபஸ்ட்டு 2004 எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்கான்? ஸோ அந்த கிராஃப் நோட் பண்ணுங்கள். இந்த கிராஃப் மட்டும் நோட் பண்ணுங்க பார்ப்போம். 2004 5 6 7 8 ஸோ 9 இல்லை 86 3807 5031 6052. சரி 2004 2041. அடுத்து 2005 2886. இங்கே 07, இங்கே 5031, இங்கே 6052. ஓகேவா. சரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்து கீழே வந்து அந்த முந்தின வருஷத்தோடைய அந்த வேல்யூவை கீழே போட்டு 100ஆல் பெருக்கி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டே போகணும். இப்போ அது போல் ஒரு ஷார்ட்கட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2004 அவன் கொடுத்துருக்க டேட்டாவை இந்த மாதிரி எழுதிக்கிங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்கள். 845 வித்தியாசம். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? 3807க்கும் 2886க்கும் 921. சரி அதே மாதிரி இதுக்கு 1224. அதே மாதிரி இதுக்கு 1021. இதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸு இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2041 அவன் கொடுத்த வேல்யூ தானே. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 டிஜிட்டில் எழுதிங்க. 20ன்னு சொல்லி தோராயமாக எழுதி வச்சுங்க 20 அப்படின்ற நம்பர். இந்த 845 2 டிஜிட்டில் 84ன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறேன். 2 டிஜிட்டில் சும்மா நம்ம வந்து அசியூம் தான் பண்ணிக்கிறோம். ஓகேவா.
அதே மாதிரி 28.86ன்னு 2 டிஜிட்டில் நான் கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ இதை வந்து ஒரு 29 நான் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி இது 92.1ன்னு சொல்லி 92ன்னு மாற்றிக்கிறேன். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் இங்கே 38.07ன்றதுனால 38ன்னு வச்சுக்கிறேன். இங்கே வந்து ஒரு பாயிண்ட் தான், ஒரு டெசிமல் தான் தள்ளணும். ஸோ 122ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது 50, இதை வந்து 102ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 20 வந்து இந்த 84 4 மடங்கு ப்ளஸ் 4ஆ, 24 ப்ளஸ் 4. அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு பாருங்க, 29 இன்ட்டு 3 மடங்கா 4 மடங்கா? மூணு மடங்கு 87, 4 மடங்குனா அதுக்குள்ளதான் பார்க்கணும், தாண்டி போகக்கூடாது. அப்போ 3 மடங்கு எடுத்துங்க, இன்ட்டு 3 மடங்கு. கரெக்டா? நெக்ஸ்ட் அடுத்து 38 122க்கும் 3 மடங்கா 2 மடங்கா இல்லை 4 மடங்கா? அதிகமாக போகக்கூடாது. ஸோ 3 மடங்கு. நெக்ஸ்ட் 50 இதுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 2 மடங்குன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ எது மடங்கு வந்து அதிகமாக இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு தான் அதிகமாக இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எதனால் அந்த டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆச்சு? இது 2 வருஷத்துக்கும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2005 தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒன்றுத்துக்கும் போய் போடணுன்ற அவசியம் இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அப்படி இருக்கலாம். பட் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா குயிக்காக போட முடியும். ஒவ்வொன்றுத்துக்கும் பர்சன்டேஜ் பார்த்துன்னு இருக்குன்ற அவசியம் இல்லை. பட் இது வந்து ஒரு தோராயமாக எடுக்கணும். இதை வந்து 2 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 38.07ன்றது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் 38 எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 28.86ன்றது ஆல்மோஸ்ட் 29 கிட்ட போனதுனால 29ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நீங்கள் நார்மலாக ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 845 டிவைடட் பை 2886 இன்ட்டு 100, அதே மாதிரி 921 டிவைடட் பை 2886 இன்ட்டு 100 அந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வேல்யூ வரும். போட்டு பார்க்கலாமா எது கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நீங்களே போடுங்க, கால்குலேட்டர் மட்டும் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் 845 டிவைடட் பை 2041. நீங்களே வேல்யூ சொல்ல போறீங்க. 845 டிவைடட் பை 2041 இன்ட்டு 100 என்ன வருது? எவ்வளோ வருது? 41.40%. இது ஃபர்ஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, 921 டிவைடட் பை 2886 இன்ட்டு 100, 926 டிவைடட் பை 2886 இன்ட்டு 100, 31.8ஆ? சரி, 98% வச்சுப்போம். அடுத்து 1224 டிவைடட் பை 3807 இன்ட்டு 100, எவ்வளோ வருது அது வேல்யூ? 32% வச்சுப்போம். நெக்ஸ்ட் அடுத்து 1021 டிவைடட் பை 5031 இன்ட்டு 100, 20% வச்சுப்போம். எது இன்க்ரீஸில் எது அதிகமாக இருக்குது? 41. இப்போ ஃபர்ஸ்ட்னா 2005 தானே ஆன்சரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இயர் வைஸ் போட்டுக்குங்க. அதுக்கு இன்னொன்னே ஈக்குவல் வேல்யூஸை போட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டு ரெண்டுத்தையும் 2 டிஜிட்டில் கன்வெர்ட் பண்ணணும். அதாவது 2 டிஜிட்னா இங்கேருந்து 2 டிஜிட் தள்ளி வைக்கிற மாதிரி பார்த்துங்க. ஓகேவா? ஸோ மடங்குகளை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த மடங்கு அதிகமாக இருக்கோ அதுதான் ஹையஸ்ட் வேல்யூ.